டேனியல் 3 அதிகாரம் 1 முதல் 30 வசனம் வரை. Daniel chapter 3 verse 1 to 30 verse 1. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழு உயரம் 6 முழு அகலமான ஒரு பொற்சிலையையும் பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூர என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். Nebuchadnezzar the king made an image of the gold and was 3 crores cubit, and the breadth thereof 6 cubits. He set it up in the plan of the Dura in the province of this Babylon. வசனம் 2. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரர்களையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரர்களையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர்கள் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலைகளின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். Then Nebuchadnezzar the king sent to gather the princes, the governors, and the captains, and the judges, and the treasuries, and the counselors, the serfs and sheriffs, and all the rulers of this province to this come to the detection of the image which Nebuchadnezzar the king had set up. வசனம் 3. அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரர்களும் சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரர்களும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் எதிராக நின்றார்கள். Then the princes, the governors, and the captain, the judges, and the treasuries, the counselors, the sheriffs, and all the rulers of the province were gathered unto the detections of the image that Nebuchadnezzar the king had set up, and they stood before the image that Nebuchadnezzar had set up. வசனம் 4. கட்டியாங்கரன் உயர்ந்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும் ஆனவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், Then and hear all carried and aloud to the ear its commandment, O people, nations, and languages. வசனம் 5. எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களினால் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போதும் நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். That at that time hear the sound of the cornet, floor harps, scabbard, pistolary, dulcimer, and all the kingdom of the mosque have fallen down and worship this golden image that Nebuchadnezzar the king had set up. வசனம் 6. எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற்று போனால் அவன் நேரமே எரிகிற அக்கினி சூளையிலே நடுவிலே போடப்படுவான் என்றான். And risen falleth not down and the worship it, shall the same house be cast into the midst of this brain fiery
foreigners. வசனம் 7. ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறங்கள் வீணையும் சுரமண்டலங்களும் முதலான சகலவித கித்த வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்ட உடனே சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். Therefore at that time when all the people heard the sound of the cornet, philter, harp and shakebird, violatry and all the kind of the music, all the people, that nation and the languages fallen down and worshipped the golden image that Nebuchadnezzar the king had set up. வசனம் 8. அச்சமயத்தில் கல்தேயர்கள் சிலர்கள் ராஜ சமூகத்திலே வந்து யூதர் பேரிலே குற்றம் சாற்றி, and at that time Chaldeans come and near and asked the Jews. வசனம் 9. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை நோக்கி, ராஜாவே, நீர் இன்றும் வாழ்க. They and speak and said to the king, Nebuchadnezzar, O king, and live forever. வசனம் 10. எக்காலம் நாகச்சுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், though O king has made declare that every man that shall hear the sound of the cornet, flute, harp and shakebird, violatry and declare and all the kinds of the music, and shall fallen down and worship that golden image. வசனம் 11. எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற்று போனான், அவன் எரிகிற அக்கினி சூளைகளின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீரை கட்டளையிட்டீரே. And risen fall and not and down and the worship that he shall and be caused unto the maidens of the browning fiery furnace. வசனம் 12. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீரை ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகு என்பவர் யூதரான மனுஷர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மையே மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீரை நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். There are the creation Jews whom thou hast set over the affairs of the province of the Babylon, Shadrach, Meshach and Abednego. Those men who king have not and regarded thee, they serve not they gods near and worship the golden image which and thou hast set up. வசனம் 13. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக் மேஷாக்கையும் ஆபேத்நேகையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷர்களை ராஜாவின் சமூகத்திலே கொண்டு வந்து விட்டாதபோது, Nebuchadnezzar in these and Rigi and Fury and commandments to bring Shadrach, Meshach and Abednego, then they read and those men and before the king. வசனம் 14. நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர்களே, நீங்கள் ஏன் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலைகளுக்கு பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? Nebuchadnezzar speak and said unto them, Is it true, O Shadrach, Meshach and Abednego, to not and you serve my gods, nor worship the golden image which you have set up? வசனம் 15. அப்பொழுது எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை
நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்ததல்ல நல்லது. பணிந்து கொள்ளாதிருக்கிறீர்கள். கேளாகில் அந்த நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். Now if ye be and ready, that at and what time he near these sounds of the cornet, flute, harps, bowsprit, violetry, and declarations, and all the kinds of the musics I have fallen down and worship the image which I have made, will and but if he worship not, he shall be cursed. The same you are into the marriage of a bring fiery furnace, and who is that God that shall and deliver you out of my hands? வசனம் 16. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. Shadrach, Meshach, and Abednego answered and said to the king, who Nebuchadnezzar, we have not an careful Jew the answer that in these matters. வசனம் 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினியில் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். If it be so, your God from and we serve is unable to the deliver you from the burning fiery furnace, and he will and deliver you out of the hands, O king. வசனம் 18. விடுவிக்க மாற்றாம் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். But if you not be hit and can unto thee, O king, that we will not serve the gods, nor worship the golden image which thou hast set up. வசனம் 19. அப்பொழுது நேபுகாத் நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையில் சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, Then was Nebuchadnezzar full of fury, and the front of these vizier was unchanged and against Shadrach, Meshach, and Abednego. Therefore he spake and the commandments that and they should and did the furnace 17 times more than it was and when to be heated. வசனம் 20. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினிச் சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். And he commandments the most and mighty men that were in the army to the bands Shadrach, Meshach, and Abednego, and to the cast them into the burning fiery furnace. வசனம் 21. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடு நிசர்களோடும் பகைங்களோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினிகளின் நடுவிலே போடப்பட்டார்கள். Then these men were and burned in their cause, their arson, and their harness, and their other garments,
and were cast into this midst of the burning fury of the furnace. வசனம் 22. ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக இருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையிலானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரையும் கொன்று போட்டது. Therefore, because the king's commandment was an ungrain and the furnace exceeding hot, the flames of the fire slew those men that took up and Shadrach, Meshach and Abednego. வசனம் 23. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் இருக்கிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். And the 3 men and Shadrach, Meshach and Abednego fall down and burn into this midst of the burning fiery furnace. வசனம் 24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களும் அல்லவே கட்டுண்டவர்களோ அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். Then Nebuchadnezzar the king was astonished and rise up and asked and speak and said unto his counselors, did not we cast 3 men and burnt unto the midst of the fire? They answered and said unto this king, true, O king. வசனம் 25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவதூதருக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். He answered and said, and lo, I see 4 men lost, walking the midst of this fire, and they have no hurt, and those from of this fire isn't like the Son of God. Son of God உள்ள இருக்காரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து கூட இருக்கார். 26. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளைகளின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தராசாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். Then Nebuchadnezzar come near to the mouth of the burning fiery furnace and speak and said, and Shadrach, Meshach and Abednego, ye servants of the Most High God, come hither. Then and Shadrach, Meshach and Abednego come front of the midst of the fire. வசனம் 27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷர்களுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பொழச் செய்யாமலும் அவர்களுடைய தலைமை கருகாமலும் அவர்களுடைய சால்வை சேதப்படாமலும் அக்கினியின் மனமும் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். And the princes, governors, and the captains, and the king's counselors being together shall these and men and up and those bodies the fire had and no power no was and the ear of there and yet and singer natural red and there and curse changed nearly the small of the fire hid and paused and them. வசனம் 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார்
வசனித்து, சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் செவித்து பணியாமல் அவரை நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களையே ஒப்பு கொடுத்ததினால் அவர்கள் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தராசை விடுவித்தார். Then Nebuchadnezzar spake and said, and blessed be the God of the Shadrach, Meshach, and Abednego, who hid and sent to these an angel, and delivered his servants that entrusted in him, and they have the changer the king's words, and healed their bodies that and their made not and serve near and worship any gods and accept their own God. வசனம் 29. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷணம் வார்த்தைகளையே சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எரிக்களமாகப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாக இரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். Therefore I make a decree that every people, nation, and language and which and speak anything and meshes against the God of the Shadrach, Meshach, and Abednego shall be cut in the piece, and their house shall be made pure, because there is no other gods that can deliver after this sort. வசனம் 30. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோனின் தேசத்திலே உயர்த்தினான். Then the king and promoted Shadrach, Meshach, Abednego in the province of Babylon.